ஹாய் நண்பர்களே, இன்றைய பதிவு பேன் கார்டு கரெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு என்ன தகவல் நான் சொல்ல இருக்கிறேன்னா, உங்களோட பெயர் திருத்தம், பெயர் மாறி இருந்தால் பெயர் எப்படி மாற்றுறது, பிறந்த தேதி ஏதாவது மாறி இருந்தால் தேதி எப்படி மாற்றுவது, புகைப்படம் எப்படி இப்போது இருக்கிற ஃபோட்டோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது, முகவரி மாறி இருந்தால் அந்த முகவரி எப்படி அப்டேட் பண்ணுவது மற்றும் அனைத்து வசதிகளும் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரோம் ஓப்பன் பண்ணிங்க. குரோமில் போயிட்டு கூகுளில் NSTL அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல் லிங்க்கே வரும் பாருங்கள். NSTL பேன் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா முதல் லிங்க்கே ஆன்லைன் பேன் கார்டு சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். 3 இதில் கீழே இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் பேன் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, 3ஆவதாக இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் 3ஆவதாக இருக்குது பாருங்கள், பேன் கார்டு கரெக்ஷன் பேன் கார்டு அப்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இண்டிவிஜுவல் கொடுக்கணும். கம்பெனினா கம்பெனி, நம்ம தனி மனிதர், அதனால் முதல்ல இருக்க இண்டிவிஜுவலை கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்னா ஆண், பெண்ணா பெண், 3 அந்த இது கேட்குது, அதை கொடுத்துங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமு டைப் பண்ணிங்க. உங்கள் அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் பேர். ஃபஸ்ட் நேம்ன்றதில் உங்கள் நேம் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க, மெயில் ஐடி கொடுத்துங்க, மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அங்கே சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு பேன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பழைய பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ பேன் நம்பர் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஐ ஆம் நாட் ரோபோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, சப்மிட் பட்டனை கொடுத்துங்க. சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகும், நெக்ஸ்ட் போர்ட்டலுக்கு போகுது பாருங்கள். இதில் ஒரு டோக்கன் நம்பர் வந்து இருக்குது பாருங்கள், அதுதாங்க இந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு இந்த டோக்கன் நம்பரை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இதெல்லாமே போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா KYCயா இல்லை பேப்பர் KYCயான்னு கேட்குது, சிக்னேச்சரான்னு கேட்குது. 2ஆவதாக இருக்குது பாருங்கள், சப்மிட் த சிக்னேச்சர், அது கொடுத்துங்க. முதல் இது கொடுத்தா KYC மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், 2ஆவது கொடுத்துங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ரிக்வெஸ்ட்னு இருக்குது, எஸ்பீஸ் அப்ளிகேபிள்னு கொடுத்துங்க, அப்போ தான் வீட்டுக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. இங்கே ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் ஆதார் லாஸ்ட் 4 நம்பரை வந்து டைப் பண்ணிங்க. ஆதார் லாஸ்ட் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் த ஆதார் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் பேன் கார்டில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை வந்து டைப் பண்ணிங்க. அப்படி நேம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு, டோர் நம்பரு, இதில் என்னென்ன கேட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு இதெல்லாமே கரெக்டாக உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுங்க. கரெக்டாக போட்டால் தான் உங்கள் அட்ரஸ்க்கு கரெக்டாக வரும், இல்லை ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனடேட் ஆஃப் அதர் பேன் கார்டுன்னு கேட்குறாங்க, இது எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ப்ரூஃப், என்ன ப்ரூஃப் கொடுக்குறீன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3க்கு வந்து உங்கள் ஆதார் கார்டே கொடுத்துங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு, பர்த்து, இது 3த்துக்குமே ஆதார் கார்டு கொடுத்துங்க. ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டுக்கு பேன் கார்டு காப்பி கொடுத்துங்க, காப்பி ஆஃப் த பேன் கார்டு கொடுத்துங்க. இங்கே வந்து உங்கள் நேம் டைப் பண்ணிங்க. அங்கே வந்து நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு நேம் டைப் 4 தானே, அதை கொடுத்தா 4, 3 ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு. இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோவும்
சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேபிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் கிராப் பண்ணி வச்சுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே நம்ம டாக்குமெண்ட்டு 4 டாக்குமெண்ட்டு பார்த்தீங்களா, 3 ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் மோடுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ₹106.90 பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணினா அக்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு ப்ராசஸ் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த இதுக்கு போகும். இங்கே வந்து டோக்கன் ஐடி வரும். ப்ராசஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கன்ஃபார்மில் 4 டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, கியூஆர் கோடு, நெட் பேங்கிங், இது எல்லாமே இருக்குது. நான் வந்து கியூஆர் கோடை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். சிபிடிசின்னு இருக்குது பார்த்தியா, அதை கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ணிங்களோ பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் கியூஆர் கோடை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குது. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ₹106 சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆத்தரைசேஷன் அது கொடுத்துங்க. ஓடிபி கண்டினியூ கொடுத்துங்க. ஓடிபி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை எடுத்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்துட்டு அதை கொடுத்துங்க. கிளிக் ப்ராசஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். இங்கே வந்து நம்ம சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே விஐடி ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆதார் நம்பர் இல்லை விஐடி ஏதோ கொடுத்துங்க. நான் ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன். சென்டு ஓடிபி கொடுத்தோடனே ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். ஆதார் மொபைலுக்கு என்டர் த ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆதார் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு வேலிட் ஓடிபி கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு பாருங்கள். சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். உங்கள் மெயிலுக்கும் வந்துருக்கும். வந்துச்சு பாருங்கள். டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா